ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், ஒரு வட மாவட்டங்களுக்கு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் பயணம் செய்து கட்சி பணி கூட மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அவர் மேல சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அவருடைய அப்பா. நீங்க குறிப்பாக குருவிற்கு சரியாக அவர் மரியாதை கூட செலுத்தல, சரியாக அவரை பார்த்துக்கல இப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அது ஏதோ ஒரு விதமான சில பாதிப்புகளை அது அந்த பார்ட்டிக்கு கொடுக்கத்தான் செய்யும். அவர் போனாலும் அதற்குண்டான விளைவுகளை அவர் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒரு முயற்சியை இவர்கள் சமாதானமாக போகலாம் அப்படின்னு எடுத்தாலும் கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது அவருடைய தந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த சார்ஜ் இந்த பார்ட்டிக்கே ஏதாவது ஒரு பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துமா சார், வாக்கு வங்கி ரீதியாக? அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொல்றதுல 100% உண்மை. காரணம், ஒரு கட்சியில இரட்டை தலைமை இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டுவது, விவாதம் செய்வது, விமர்சனம் செய்வது எல்லாம் வழக்கமான ஒன்று. சரி, அந்த அடிப்படையில திராவிட கட்சிகள் நடந்திருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிகள் நடந்திருக்கு. இதெல்லாம் இயல்பான ஒன்று. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜனநாயக ரீதியாக செயல்படுகிற பொழுது இது போன்ற முரண்பாடுகள், விமர்சனங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டில இது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பிணக்கு. ஆக இந்த பிணக்குல யார் யாரை குற்றம் சாட்டினாலும் ஒரு எல்லையை கடக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் விமர்சனம் இருக்க வேண்டும், குற்றம் சாட்ட வேண்டும். காரணம், தந்தைக்கு பிறகு மகன் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அடையாளம் காட்டப்பட்டவர். அது மட்டுமல்ல, இவர் தலைவராவதற்கு முன்னதாகவே மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, அது மட்டுமல்ல தமிழகத்துடைய முதலமைச்சராக வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன் என்றெல்லாம் மிக கட்டியம் கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அன்புமணி அவர்கள். ஆக எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், வேட்பாளராக அறிவிக்கப்படுவார், அது அன்புமணிதான் என்கிற உறுதியாக அறிவித்து சொல்லப்பட்ட நிலையில் நிறுவன தலைவரே, அதுவும் தந்தையாரே அவரை பற்றி மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கருத்துக்களை, குற்றச்சாட்டுகளை வைத்துக்கிறார் என்று சொன்னால் இதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியில எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே கட்சிக்காரர்கள் இருப்பார்கள், அனுதாபிகள் இருப்பார்கள், ஆமோதிப்பவர்கள் இருப்பார்கள், சில கருத்துக்களின் அடிப்படையில் ஆதரிப்பவர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செயல்படும், அதற்கான ஆதரவு பெருகும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு தனித்து விடப்பட்ட கட்சி. அந்த கட்சியிலே வாக்கு வங்கி இல்லாத, வாக்கு அளிக்கக்கூடிய தகுதி இல்லாத இளைஞர்களெல்லாம் கூட, வயதுக்கு வராத இளைஞர்களெல்லாம் கூட அதில் தொண்டனாக இருந்து ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட, அதோட கட்சி தொண்டர்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட, சமுதாயத்தவர்கள் இருந்தாலும் கூட, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 37 ஆண்டு கால பயணம், அதோட கொள்கை, கோட்பாடுகள், அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் நடத்திய போராட்டங்கள், அவர் சமூக நீதிக்காக நடத்திய ஆதரவு கொள்கைகள், கூட்டங்கள், இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த இரண்டு தலைவர்களுக்கிடையே நிகழ்ந்த வார்த்தை போர், குற்றச்சாட்டு போர் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இது வெளி உலகுக்கு தெரிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக அன்புமணி அவர்கள் இவர் மிகப்பெரிய வேள்வியிலிருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. காரணம், நீங்க வேற யார் குற்றம் சாட்டியிருந்தாலும் பரவாயில்ல, தந்தையார் தன்னுடைய மகனை, அது கட்சியுடைய தலைவரை மிக மோசமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆக இரண்டு பெரும் தலைவர்களுமே பொறுப்பை இல்லாமல், பொறுப்பை உணர்ந்து செயல்படவில்லை என்பதை நம்ம ஏற்கனவே குற்றம் சாட்டி இருக்கிறோம். அந்த வகையில என்னதான் நீங்கள் சந்தித்தாலும் கூட இந்த சந்திப்பின் விளைவாக பாட்டாளி மக்கள் கட்சி பொதுமக்கள் மத்தியிலே, அரசியல் களத்திலே, மற்ற மாற்று கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய இணக்கமான சூழலை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரணம் அல்ல. அதற்கு போதுமான கால அவகாசம் தேவை. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து கூட்டணி அமைத்தது, களம் கண்டது, போராட்ட களங்களிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம்
இனி வரும் காலங்களிலே ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக அன்புமணி அவர்கள் தன்னுடைய தலைமை பொறுப்பிலே சற்றும் தகுதியில்லாதவர் என்று தந்தையாரை விமர்சனம் செய்த வகையில் இது நான் தலைமைக்கு தகுதியானவன், நான் நேர்மையானவன், திறமையானவன் என்று நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் அன்புமணி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா 2 தலைவர்களும் 25 நாட்களுக்கு மேலாக சந்திக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் அன்புமணிக்கு எதிராக மற்ற பிரிந்து சென்றவர்கள், வெளியில் இருந்தவர்கள் யாரெல்லாமோ வந்து ஆதரவு தெரிவித்து ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. ஆக இது அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நீங்கள் வயதிலே இளையவர், கட்சியுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் தந்தையுடைய சொல்படி நடந்திருக்க வேண்டும், நீங்கள் பொதுவெளியில இது போல பேசியிருக்க கூடாது என்பதை அன்புமணி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது வழக்கமான ஒன்று. யாராயிருந்தாலும் குடும்பத்துல ஒரு பெரியவர் சொல்றானா அதை கட்டுப்பட்டு போக வேண்டிய கட்டாயம் இளையவர்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற போது ஒரு நிறுவன தலைவர் எதை சொல்கிறாரோ அதை பொதுவெளியிலே நாவடக்கம் இல்லாமல், அவையடக்கம் இல்லாமல், நாகரிகம் இல்லாமல் செயல்படுத்தது என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து அந்த கட்சி மீண்டு வர வேண்டும் என்றால் அது ஐயா அவர்களுடைய தனி திறமையால், தன்னுடைய ஆளுமையால் மீண்டும் நிரூபித்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப அன்புமணி வந்துட்டான்னு சொல்றதால அந்த உடனடியாக தீர்வு ஏற்பட்டு சொல்லிட முடியாது. ஓகே சார், ஓகே.